அருண்ஜேட்லி மைதானத்துல டெல்லி மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதிய போட்டியில சூப்பர் ஓவரின் பொழுது ராஜஸ்தான் அணி எடுத்த முடிவானது ஃபேன்ஸ் மத்தியில விமர்சனங்களை பெற்று வந்துட்டு இருக்கு. அதாவது ஜெய்ஸ்வாலை விட்டு ஏன் ரியான் பராக்க களமிறக்கணும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. பொதுவா பார்த்தோம்னா ராஜஸ்தான் அணி ரியான் பராக்கு எல்லாவற்றிலுமே ஏன் முன்னுரிமை கொடுக்கறாங்க அப்படின்னு தான் தெரியல. ஆனா எல்லா விஷயத்திலுமே ராஜஸ்தான் ரியான் பராக்கிற்கு முன்னுரிமை கொடுக்கும் அளவிற்கு ரியான் பராக் தகுதியான பிளேயரா அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரா அப்படின்னு கேட்டோம்னா இல்லைன்னு தான் சொல்லணும். குறிப்பா தற்போது நடைபெற்று வந்துட்டு இருக்க ஐபிஎல் சீசன்ல சஞ்சு சாம்சன் முதல் சில போட்டிகளை தவறவிட்ட பட்சத்துல ரியான் பராக் தான் முதல் 3 போட்டியில கேப்டனா செயல்பட்டாரு. இந்த நிலையில ஒரு ரூமரா கிளம்பின ஒரு செய்தியா கூறப்பட்ட விஷயம் என்னன்னா, ரியான் பராக்க கேப்டனா நியமிச்சதுனால அணியில் இருக்கக்கூடிய ஒரு யங் பிளேயருக்கு அது ஏமாற்றமா அமைஞ்சதா கூறப்படுது. இந்த நிலையில தற்போது இந்த டெல்லி அணிக்கு எதிரான போட்டியும் கூட பார்த்தோம்னா ஸ்டார்க்கு எதிராக ஜெய்ஸ்வால் ஒரே ஓவர்ல 17 ரன்களை அடிச்சும் கூட சூப்பர் ஓவர்ல ஏன் ஜெய்ஸ்வால் முதல்ல அனுப்பப்படல அப்படின்றது டெல்லி அணிக்குமே மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதன்படி இந்த போட்டியின் முடிவுக்கு பிறகு பேசிய மிச்சல் ஸ்டார்க் ராஜஸ்தான் டீமோட இந்த முடிவானது தனக்கும் கூட ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதா கூறியிருக்காரு. இதே போல டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட கேப்டன் அக்சர் படேல் கூறிய விஷயம் என்னன்னா, ஜெய்ஸ்வால் தான் சூப்பர் ஓவர்ல பேட்டிங் செய்ய வருவாருன்னு எதிர்பார்த்தோம். ஆனா எதனால அவர் வரல அப்படின்னு தெரியல. எது எப்படியோ அது எங்களுக்கு நல்லதாவும் அமைஞ்சிருச்சு அப்படின்னு அக்சர் படேல் சொல்லியிருக்காரு.